உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல சந்தோஷமா. உமது திருநாமம் அறிந்தவர்கள் நீங்க மாத்திரம் சொல்லுங்க. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த சொல்லாமே நல்ல கைகளை தட்டி அவருக்கு துதிகளை செலுத்து. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா. சொல்லுங்க. உமது முகம் நோக்கி, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசத்தோ உமது திருநாமம். ஏழைகளின் பல நீரே, ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பல நீரே, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல சந்தோஷமா கைகளை தட்டி கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. Come on, say. ஏழைகளின் பல. நீங்க மாத்திரம் சத்தமா பாடணும். திக்கற்றோர் வேதனை, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் இயேசு நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் இயேசு நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள். இந்த சபையை ஆண்டவர் ஒரு நாள்
கைவிடுவதில்லை. இங்கே வந்து ஆராதிக்கிற இந்த சந்ததியை தேவன் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. நீங்க மாத்திரம் கடைசியா வெட்கப்பட்டு போவதில்லை. கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது மற்றும் 14வது வசனம். மனுஷனுள்ள ஆவியை அன்றி வேறொன்று மனுஷனுக்குரியதை அறியாது, அப்படியே தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்கு உரியவளை அறிய மாட்டான். அப்ப எனக்கு ஆவியான அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்குது எதுக்கு தெரியுமா? தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளும்படி. நான் சொல்றேன், தேவனுடைய காரியங்களை வீட்டில இருந்து கத்துக்கலாமா, சபைக்கு வந்து கத்துக்கலாமா? சபைக்கு வந்து வார வாரம் சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிறது. அந்த சத்தியத்தில் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற சத்தியம் வீட்டில் உட்கார்ந்தா தெரியாது. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய வார்த்தையை கேட்க சபைக்கு வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆகவே தேவனுக்குரியவைகளை தேவன் என்னை வச்சு என்ன செய்ய நினைக்கிறாரு, என் வாழ்க்கையில் என்ன செய்ய நினைக்கிறேன். நான் சொல்றேன், உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் நல்ல திட்டங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை குறித்து தேவன் அருமையான திட்டங்களை வச்சிருக்கிறார். நான் உண்மையை சொல்கிறேன், நான் கர்த்தருடைய நாமத்தில் சாட்சியாக சொல்கிறேன். ஒருவேளை உங்கள் யாராவது இங்கே வாழ்க்கையில் ரொம்ப தாழ்வு மனப்பான்மையோட என் வாழ்க்கையிலலாம் ஒன்றும் சாதிக்க முடியாது, எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது நினச்சிங்கன்னா உங்கள் கூட நான் பேசுகிறேன். தேவன் உங்களை குறித்து விசேஷித்த திட்டங்களை வைத்திருக்கிறார். ஏன்னா உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. ஒரு ஆமேன் சொல்லுவோம் பார்க்கலாமா? அப்போ இந்த அபிஷேகம் அதை என் கணவன், ரட்சிக்கப்படாத கணவன் புரிந்து கொள்ள முடியாது, ரட்சிக்கப்பட என் குடும்பத்தார் புரிந்து கொள்ள முடியாது, ரட்சிக்கப்படாத என் உறவினர்கள் புரிந்து கொள்ள முடியாது. என் மேலே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். அதை தேவனுடைய மனுஷனை அன்றி வேறு ஒருவரும் புரிந்து கொள்ள முடியாது. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் விசேஷித்துள் என்பதை சபையில் இருக்கிறவன் தான் புரிஞ்சுப்பான், வேற யாரும் புரிஞ்சுக்க முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆகவே ரட்சிக்கப்படாத கணவனோ ரட்சிக்கப்படாத மனைவியோ அல்லது பிள்ளைகளோ பெற்றோர்களோ உங்களை குறித்து பைத்தியம், உனக்கு வேற வேலையில் எப்போ பார்த்தா சர்ச்சை ஆகலைன்னா அவன் மனுஷனுக்குரியது தான் பார்ப்பான். இதுதான் உலக மனிதனுடைய ஆவி. நம்முடைய ஆவின்னு தெரியுமா? அதிகாலையில் எழுந்து நம்ம ரெடியாகி வரணும். இதுதான் மனுஷனுடைய, தேவனுடைய ஆவி மனுஷன் அவன். நான் அப்படி தான் எதிர்பார்க்குறேன் உங்கள்கிட்ட. ஆமாம், நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு மேலே அபிஷேகம் இருந்தால் அதை நீங்கள் புரிஞ்சுக்குப்பீங்க. உங்கள் மேலே அபிஷேகம் இருந்தால் நான் எதிர்பார்க்கிறத, ஏன்னா உங்களுக்குள்ள தேவ ஆவி இருந்தா புரிஞ்சுப்பீங்க. எப்படி செக் வைக்கிறேன் பார்த்தீங்களா? அல்ல, உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்தா நான் எதிர்பார்ப்பது உங்களுக்கு புரியும். உங்களுக்குள்ள தேவ ஆவி இல்லை, மனுஷ ஆவி இருக்குன்னா நான் எதிர்பார்ப்பதை உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே மனிதர்கள் அதை புரிந்து கொள்ளணும்னு யோசிக்காதீங்க. இந்த அபிஷேகம் எதுக்கு தெரியுமா? என்னை கர்த்தருடைய பாதையில் நடத்துறதுக்கு. இந்த அபிஷேகம் எதுக்கு தெரியுமா? நான் பல மாதிரி சொல்லியிருக்கேன், மறுரூபம் ஆக்குறதுக்கு அபிஷேகம் வேணும். இயேசு இப்போ திடீர்னு வந்துட்டா வச்சுக்கோங்க, அபிஷேகம் இல்லை, பரிசுத்த அவங்க மேலே எல்லாம் நீங்கள் மறுரூபம் ஆக முடியாது. ஆகவே அந்த அபிஷேகம் மறுரூபம் ஆக்க எனக்கு தேவை. சரி, இந்த அபிஷேகத்தை குறித்து வேதம் என்ன போதிக்கிறது? 1 யோவான் 2:27 வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு நிலைத்து இருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. கொஞ்சம் கவனிக்கணும், ஒருவரும் உங்களுக்கு வேண்டுவது இல்லை. இதை பற்றி ஒரு துருபதேசம் இருக்குது, அதை கொஞ்சம் டச் பண்ணிட்டு நான் போகலான்னு இருக்கிறேன். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில துருபதேசம் உலகத்தில் ஒரு வார்த்தை பிடிச்சி துருபதேசம் சொல்லுவாங்க. இப்போ இந்த அபிஷேகம் என் மேலே இருக்கிறது, இந்த அபிஷேகம் எனக்கு போதிக்கிறது என்னது? அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும், அதிகாலையில் தேவனை தேட வேண்டும், தேவன் எனக்காய் காத்து இருக்கிறார் என்று இந்த அபிஷேகம் எனக்கு போதிக்கிறது. இந்த அபிஷேகம் இது நான் அப்படி உங்களை பற்றி பேசுறது தப்பு என்று எனக்கு போதிக்கிறது. உங்ககிட்ட மனுஷ ஆவி இருக்குன்னா நீங்கள் தப்பாக பேசிகிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்கள் மேலே பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கும். நீங்கள் கவனிச்சு பாருங்களேன், உலக மனுஷன் குறை சொல்லிகிட்டே இருப்பான் எல்லாத்த பற்றியும். உங்ககிட்ட வந்து டன்னா கொட்டுறவங்க உங்களை பற்றி டன்னா மற்றவங்கள்ட்ட பேசுவான்றதை மறந்துடக்கூடாது. என்றைக்குமே ஒரு ஆளை பற்றி நீங்கள் எடை போடணும்னா, உங்கள்கிட்ட வந்து டன்னா மற்றவங்களை பற்றி ஒருத்தன் பேசுகிறான்னா எழுதி வச்சுக்கோ, உன்னை பற்றி பேசுறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. இங்கே மற்றவங்களை பற்றி 1 டன் ஓன்ட்ட கொட்டுறவன் உன்னை பற்றி உன் குடும்பத்தை பற்றி மற்றவங்கள்ட்ட 2 டன் கொட்டுவான். ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிறது மனுஷ ஆவி, தேவ ஆவி அல்ல. ஹல்லேலூயா. அப்போ இந்த தேவனுடைய ஆவின் அபிஷேகம் எனக்கு போதிக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உலக மனுஷனுக்கு உங்கள் மேலே இருக்க அபிஷேகம் தெரியாது. உலக மனுஷனுக்கு உங்கள் மேலே இருக்க அபிஷேகத்தையோ பரிசுத்த ஆவியை குறித்தோ உங்கள் விசேஷங்கள் என்பதையோ நீங்கள் வல்லமை உள்ளவர்கள் என்பதையோ தெரியவே தெரியாது. நீங்கள் வல்லமை உள்ளவங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுங்க. நீங்கள் யாருக்கு வீட்டில் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதம் செஞ்சுருப்பார். நடந்திருக்குதா? நீங்கள் அவ்வளோ பெரிய பரிசுத்தமான இல்லை, உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது, நீங்கள் போய் கால் வச்சா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அந்த வீட்டார் என்ன பண்ணு?
வாழ்த்துங்கள். ஏன் தெரியுமா வாழ்த்த சொல்கிறாரு? உங்கள் மேலே நான் இருக்கிறேன்டா, நான் உன் மேலே இருக்கிறேன்டா, நீ வாழ்த்துறா, அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். பிறந்த நாள் காணுங்கிறாங்க, வாரம் கை நீட்டி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நம்ம அவ்வளோ பெரிய பரிசுத்தம் இல்லை, என் மேலே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்னால நான் அவருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு உண்டாகிறது. ஆமென். ஆகவே பவுல் இதை தான் சொல்கிறான், தேவனுடைய மனிதனுடைய ஆவி என்றும் உலக மனிதனுடைய ஆவின்னு பிரிச்சுட்டான். இது புரிஞ்சுதா? இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கவனிங்க, இது என்ன சொல்றாங்க? இந்த அபிஷேகம் சகலவற்றையும் போதிக்கும், வேறு ஒருவனும் போதிக்க வேண்டியதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ உலக சில சபையில் என்ன சொல்கிறாங்க? உங்கள் மேலே அபிஷேகம் இருக்குதா? ஆமாம் ஐயா இருக்குதுயா. அப்போ நீங்கள் பாஸ்டர்லாம் கேட்க வேண்டாம், நீங்கள் சபையிலலாம் போய் கேட்க வேண்டாம், உங்கள் அபிஷேகமே உங்களுக்கு போதிக்கும்னு சொல்லுகிறான். அது தவறு. அது முற்றிலும் 100க்கு 100% இல்லை, 100க்கு 200% தவறு என்று நான் சொல்ல ஆதாரத்துக்கு ஒரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:14. அது ஏற்கனவே வாசிக்க, திரும்ப வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:14 வாசிங்க. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவரை ஏற்றுக்கொள்ளான், அவனுக்கு அவைகள் பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து. சரி, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன், ஆவி உலக மனிதனுடைய ஆவி உள்ள மனுஷன் அறிந்து கொள்ள மாட்டான், அவனுக்கு உங்கள் காரியம் புரியாது. இங்கே சில சபையில் என்ன சொல்கிறாங்க? உங்கள் மேலே அபிஷேகம் இருக்குது, நீங்கள் சபையில் போய் கேட்க வேணாம், பாஸ்டர்கிட்ட கேட்க வேணாம், உடன் ஊழியக்கார்ட்ட கேட்க வேண்டாம், நீங்கள் சபையில் தேவ பிரசனத்துக்கு போகாமலே இந்த அபிஷேகம் உங்களை போதிக்குன்றாங்க. அது தவறு என்று நான் சொல்லுகிறேன். ஏன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்க கருத்து என்ன தெரியுமா? ஜென்ம சுபாவம் உள்ள உலக மனுஷன், அவன்கிட்ட போய் நீங்கள் ஆலோசனை கேட்க வேண்டாம், அவன் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியாது, அவன் உங்களை சரியாக நடத்த முடியாது. பாஸ்டர் படிச்சிருந்தாலும் படிக்காமல் இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் ஜெபத்தில் நின்று தேவ பிரசன்ன ஆலோசனை கொடுக்கும் பொழுது அந்த ஆலோசனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா ஒரு போதகன் செய்ய வேண்டிய காரியம் தெரியுமா? தான் படிப்பு வச்சு ஆலோசனை கொடுக்க முடியாது. அவன் இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் சொல்லுகிற காரியங்கள் என்ன காரியங்கள் என்று ஆராய்ந்து அந்த காரியங்களை வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து இதை இப்படி செய்யுங்கள் என்று ஆலோசனை கொடுப்பான். அந்த ஆலோசனையை உலக மனுஷன் கொடுக்க முடியாது. உலக மனுஷன்கிட்ட போகாதப்பா, அவன்கிட்ட போய் ஒரு ஆலோசனை, இந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா, இந்த வேலைக்கு போகலாமா வேண்டாமா என்று கேட்பதற்கு முன்பதாக எனக்கு ஒரு பழக்கம், யாராவது ஆலோசனை கேட்டால் பைபிள் படி ஆலோசனை கொடுக்க நிறைய பேர் என்கிட்ட வரதுக்கு யோசிக்கிறாங்க. வரவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? நான் என்ன யோசித்திருக்கிறேனோ அதை பாஸ்டர் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. நிச்சயமாக அப்படி என்னால் முடியாது. நீங்கள் விரும்புகிறத நான் ஆலோசனை கொடுக்க நீ உலக மனுஷன்ட்டே போய்க்கலாம், ஏன்ட்ட இதுக்கு வரணும்? ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, சரி இதுக்கு வசன ஆதாரம் பார்த்துடலாமா? தாவீது மேலே ஆவியானவர் இருந்தாரா இல்லையா? அபிஷேகம் அவனுக்கு போதிக்குமா போதிக்காதா? அப்புறம் எதுக்கு ஒரு நாத்தான்வேல் என்கிற தீர்க்கதரிசியை வைத்திருந்தான்? நாத்தான்வேல் என்கிற தீர்க்கதரிசி எதற்காக? அவனோடு கூட ஆசாரியர்கள் எதற்காக? அவன் மேலே தான் அபிஷேகம் இருந்தது, அவன் கூட தான் அவன் மேலே தேவ ஆவியினர் இறங்கினாரு. அப்போ இருக்கும்பொழுது அவன் ஏன் தன்னோடு கூட ஆசாரியர்களை, போதக பிதாக்களை அவன் தன்னோடு கூட தீர்க்கதரிசியில் வைத்திருந்தான் என்றால், என்னதான் என் மேலே அபிஷேகம் இருந்தாலோ கர்த்தர் ஆசாரியர்களை தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆசாரியன் ஒரு நாளும் தவறான ஆலோசனை கொடுக்கவே முடியாது. அந்த அபிஷேகம் உங்கள் மேலே இருந்தாலும், அது உங்களை ஸ்பெஷல் ஆக்கினாலும், உங்களை பவர்ஃபுல் ஆக்கினாலும், சபைக்கு வந்தால் தான் அது பெருகும். சபையில் தேவனுடைய வார்த்தையை கேட்டால் தான் அதில் வளருவீங்க. உங்கள் ஆலோசனை, உங்கள் அபிஷேகம் என்ன தான் இருந்தாலும் முதல் காரியம் உலக மனுஷன்ட்ட ஆலோசனைக்கு போயிடாதீங்க. ஆமென். உங்கள் அப்பாவே ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட அவர் கொடுக்குற ஆலோசனை சில நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒத்து வராது. ஏனென்றால் அவருக்குள் இருப்பது ஜென்ம சுபாவம் உள்ள ஆவி. பவுல் சொல்லும் பொழுது தீமோத்தியை பார்த்து சொல்கிறான், நான் உன் மேலே என் கைகளை வைத்ததினாலே உண்டான வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. நான் கேட்குறேன், இப்போ தீமோத்தி மேலே ஆவியானவர் இருந்தாரா இல்லையா? தீமோத்தி அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். அப்போ அவன் மேலே அபிஷேகம், அந்த அபிஷேகம் போதிக்குன்னு பவுல்கிட்ட போகாமல் இல்லை, பவுல்கிட்ட போனான், பவுல் கைகளை வைத்தான், அவன் மேலே ஜெபித்தான். இப்போ பவுல் அவனுக்கு ஆலோசனை கொடுக்குறான், நான் உன் மேல் வைத்த அந்த கை வைத்து ஜெபித்ததுனால உண்டான வரத்தை அனல் மூட்டி எழுப்பு என்று அவன் சொல்லுகிறான். ஆகவே சபைக்கு வந்தாத்தான், சபையாகிய அந்த தேவன் உலவுகிற இடத்துக்கு வந்தாத்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்களால் சாதிக்க முடியும். டு அச்சீவ் இன் லைஃப், டு கன்கர், டு டெலிவர் சம்ஒன். உதாரணத்துக்கு சவுலை விடுதலை பண்ணது தாவீது மேல இருந்த அபிஷேகம். சிலரை விடுதலை செய்யணும், உங்களை வாழ்க்கையில் ஜெயிக்கணும், சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அபிஷேகத்தில் இல்லாமல் உங்களால் எதுவும் சாதிக்க முடியாது. அப்படி ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் என்னை மன்னிக்கணும், அது நிரந்தரம் அல்ல, அது எடுபட்டு போயிடும், அது விட்டு போயிடும் உங்களை விட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, நான் சொல்கிறேன், இந்த அபிஷேகத்தை குறித்து ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லி செய்திக்குள்ளாக உங்களை அழைத்து கொண்டு போகிறேன். ஒரு காரியத்தை, உங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். படகுல ஒருத்தர் பிரயாணம் பண்ணுறாரு. அப்போ பிரயாணம் பண்ணி போகும்பொழுது படகோட்டிகிட்ட பேசிக்கிட்டே போகிறாரு. படகோட்டிகிட்ட பேசிட்டு போகும்போது அவர் கேட்குறாரு, ஏன்பா
உனக்கு சயின்ஸ் தெரியுமான்றாரு. எனக்கு நான் எங்கய்யா, நான் பட்டிக்காட்டில் இருக்கிற ஆளு, நான் கப்பலை ஓட்டுறானாக்கும், எனக்கு சயின்ஸ் ஆனால் என்னென்ன தெரியாதையா அப்படின்றார். சரி, கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் கேட்குறாரு, ஏன்பா உனக்கு சைக்காலஜி தெரியுமான்றாரு. எனக்கு எங்கங்க, நான் ஸ்கூல் பக்கமே ஒதுங்கினதில்ல, சைக்காலஜி பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, சைக்கிள் தான் தெரியும், இந்த சைக்காலஜின்றது எனக்கு என்னென்ன தெரியாது. அவர் திரும்ப கொஞ்சம் தூரம் அப்படி போய் கொண்டு இருக்கும்போது அவர் கேட்குறாரு, ஏன்பா நீ வாழ்க்கையில் என்னைக்காவது ஏரோப்ளைனில் போயிருக்கிறியா? சாமி ஏரோப்ளைன் என்ன சாமின்றான். ஏரோப்ளைன்னா என்ன சாமின்றான். வானத்தில் போது பார்த்துருக்கிறியா? நான் வானத்தில் அப்படி ஒன்றும் போய் பார்த்தது இல்லையா, எனக்கு ஏரோப்ளைன்னா. இவர் சொல்கிறார், முதல்ல 25% போயிடுச்சு வாழ்க்கையில், 50% வாழ்க்கையில் தொலைச்சிட்டப்பா. ஏரோப்ளைனே நீ ஏறினதில்லைன்னு ரெண்டாவது விஷயம், பார்க்கலன்றது 75% வாழ்க்கையே தொலைச்சிட்டியே, உன் வாழ்க்கை வீணாக போச்சு அப்படின்றாரு. படகுல டப்புன்னு ஒரு ஓட்டை விழுந்துருது. இப்போ படகோட்டி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான், ஐயா சாமி நீந்த தெரியுமா அப்படின்னவொன்னே, நீந்துறதா? அது எனக்கு தெரியாதப்பா, நானாவது 75% தொலைச்சேன், உங்கள் வாழ்க்கை 100% முடிஞ்சு போச்சு ஐயா. ஐயா நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் போகிறேன்னு சொல்லி அவன் போயிட்டான். படகும் உள்ளே போச்சு. உங்கள் சொத்து உங்களை 25% தான் காப்பாற்றும், உங்கள் படிப்பு 25% தான் காப்பாற்றும், உங்கள் சொந்தம் உங்கள் உறவுகள் ஒரு 25% காப்பாற்றும். ஆனால் அபிஷேகம் உங்களை 100% உங்களை காப்பாற்றும். ஒருவருடைய உதவியும் தேவையில்லை. அந்த அபிஷேகத்தை பெருக்கிக் கொள்ளத்தான் சபை கூடுகிறதே தவிர உங்களை உபத்திரவப்படுத்தலை. ஏன் தெரியுமா? முங்கிடக்கூடாது, உன் வாழ்க்கை முங்கிடக்கூடாது. உன் வாழ்க்கை ஒன்றில்லாம போயிடக்கூடாது. அதுக்கு தான் சபைக்கு வா. சபையில வந்து கர்த்தரை ஆராதி, மற்ற எல்லாம் செகண்டரி. உன் படிப்பு, ஞாயிற்றுக்கிழமை தூக்கம் எல்லாம் செகண்டரி. நான் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தா என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க ஐயா. நான் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தா என் சந்ததி நல்லா இருக்கும் ஐயா. நான் தேவனுக்கு முதலிடம் கொடுத்த அபிஷேகத்தில் வளர்ந்தா நான் விசேஷித்தவனாய் மாறுவேன். வாழ்க்கையை தொலைக்க போறீங்களா? வாழ்க்கையை வாழ போறீங்களா? தூக்கம் வாழ்க்கை அல்லங்க, ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வாழ்க்கை கிடையாது. தேவனை தேடுவதுதான் வாழ்க்கை. ஆகவே நான் சொல்றேன், அபிஷேகம் இல்லாமல் உங்களால் ஒன்றையும் சாதிக்க முடியாது, எதையுமே உலகத்தில் சாதிக்க முடியாது. அபிஷேகம் உங்களை விசேஷத்துள்ளாய் மாற்றும். அபிஷேகம் உங்களை வல்லமையுள்ளவளாய் மாற்றும். நான் ஒன்று சொல்கிறேன், இப்படி சொன்னால் புரியும். உங்கள் குடும்பத்தில் நிறைய கஷ்டம், நிறைய நெருக்கம், எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடிந்து போவது இல்லை. ஏன் தெரியுமா? சத்ரு உன் குடும்பத்தை என்னைக்கோ நிர்மூலமாக்க நினச்சான், கை வைக்க முடியலை, சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் ஏற்படுத்தி போய்கிட்டு இருக்கிறான். ஏன் தெரியுமா? உன் மேலே ஒரு வல்லமை இருக்குது. உன் கண்ணுக்கு அது தெரியுதோ இல்லையோ தெரியல, எனக்கு தெரியுது. உன் ஜெபம், உன் உபவாசம், உன்னுடைய வேத வாசிப்பு, சபைக்கு வர்றதுனால, உன் மேலே இருக்கிற அபிஷேகத்தினால உன் குடும்பத்தில் உன் கணவன் பிள்ளைங்களை கை வைக்க முடியாம அவர்கள் ஒருவேளை கெட்டு போய் கொண்டிருக்கலாம், ஆனாலும் அவர்கள் அழிந்து போவது கிடையாது. அவளை தூக்கி நிறுத்த என் தேவன் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா உன் மேலே இருக்க அபிஷேகம் அதை செய்யும். ஆமென் சொல்லுவோமா? அதனால தான் நான் அன்பாக கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட, நீங்கள் வந்து உங்களுக்காக வராட்டி கூட உங்கள் பிள்ளைகளை நேசிப்பது உண்மை என்றால், உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, சத்துரு அவனை தொடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, தயவு செய்து சபை ஆராதனையை தவற விடாதிருங்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அபிஷேகம் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், இந்த சபையில் உங்களை வளர்க்கத்தக்கதான அபிஷேகம் இருக்கிறது. இந்த சபையில் உங்களை உயர்த்தத்தக்கதான அபிஷேகம் இருக்கிறது. இந்த சபையில் உங்களை வழிநடத்தக்கூடிய அபிஷேகம் இருக்கிறது. இந்த சபையில் நீங்க மார்க்கம் தப்பி தவறி போக கூடாதபடிக்கு சரியான ஆலோசனையை கொடுக்கிற ஆவியானவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? வாசிங்க நியாயாதிபதிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் முளைக்க தொடங்கிற்று. எப்போ நசரேய விரதத்தை அவன் இழந்து போய் அவன் முடி சிரைக்கப்பட்டதோ, தேவன் அவனை விட்டு நீங்கி விட்டார். இங்கே வசனம் சொல்லுது, முடி மீண்டும் முளைத்தது. இது எதற்கு அடையாளம்னா, அபிஷேகம் மீண்டும் ஊற்றப்பட்டது. தேவன் அவனிடத்தில் திரும்பினார்.
அவனை விட்டு விலகி போன தேவன் அவனிடத்தில் அவர் திரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த முடி முளைத்தது எதற்கு அடையாளம்? இந்த முடி முளைத்தது 2 காரியத்துக்கு அடையாளம். இந்த முடி முளைத்தது அபிஷேகம். இந்த அபிஷேகத்துக்கு அடியில் கீழே 2 காரியங்கள் இருக்குது. ஒன்று கிருபை. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு புதிய கிருபையை குறித்து, ஒரு புதிய வல்லமையை குறித்து இது பேசுகிறது. மீண்டும் முடி முளைத்தது அபிஷேகம். ஆவியானவர் திரும்ப அவனுக்குள் வருகிறார். அபிஷேகம் எதை குறிக்கிறது? தேவன் கொடுக்கிற ஒரு புதிய கிருபையை கொடுக்கிறது. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு புதிய வல்லமையை இது குறிக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை இன்னைக்கு நீங்க மன சோர்ந்து போயிருக்கலாம். நான் சொன்ன பழைய ரீசன்ஸ்லாம் விட்டுருங்க, ஒரு புதிய காரியத்துக்குள்ளே கடந்து போகலாம். ஒருவேளை நீங்கள் சில காரியங்கள் வாழ்க்கையில் தோற்று போயிருக்கலாம், சில காரியங்களை துவண்டு போயிருக்கலாம், சில காரியங்கள் உங்களை பின்வாங்க வைத்திருக்கலாம். நீங்கள் தொடர்ந்து போய் அதனால் உபவாசிக்காமல் ஜெபிக்காமல் அல்லது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீங்கள் வேதம் வாசிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று என் தெய்வம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற வார்த்தை, மீண்டும் முடி முளைத்தது என்பதற்கு அடையாளமாக மீண்டும் உன்னை அபிஷேகம் பண்ண விரும்புகிறேன். மீண்டும் உனக்கு புதிய கிருபையை கொடுக்க விரும்புகிறேன். மீண்டும் உனக்கு புதிய வல்லமையை நான் உனக்கு தரிப்பிக்க விரும்புகிறேன். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனால் அந்த கிருபை அபிஷேகம் யோவான் சுவிசேஷம் கடைசி செய்தியின் கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இப்போ சிம்சன் வாழ்க்கைக்கு திரும்ப வருவோம். மீண்டும் முடி முளைக்க தொடங்கினது. எந்த நிலைமையில் இருந்தான் என்பதை நீங்கள் யோசிக்கணும். சிறையிலே ஒரு கைதியாக இருக்கிறான். கைதியாக இருக்கிறது கூட பரவாயில்ல, பஃபுனா மாற்றிட்டாங்க. எங்க ஒரு பஃபுனா இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். சிங்கத்தை கூண்டுக்குள்ளே கொண்டு வந்து ரிங் மாஸ்டர் ஒரு குச்சியை வச்சு அதை வித்த காட்ட வைக்கிறான். பார்த்தீங்களா? ஏதோ ஒரு சில இன்சிடென்ட் நடக்கலாம். இப்போ சிங்கத்தை கூண்டில் அடைச்சிட்டான், பெலிசில் அடைச்சிட்டாங்க. சிங்கத்தை ஒரு குச்சி வச்சு, சிறை என்கிற குச்சி வச்சு அடிக்கிறாங்க. அது வித்தை காட்டு கொண்டு இருக்கிறது. இங்கேருந்து இந்த டேபிளுக்கு ஏறுது, அங்கேருந்து கீழே இறங்குது, அங்கேருந்து ஒரு டேபிளில் ஏறுது, அங்கேருந்து இன்னொரு டேபிள் போகுது. எதை? சிங்கம் போல இருந்த ஒரு மனுஷன் எப்போ அபிஷேகம் போயிடுச்சோ அப்போ நீ உன் மேலே இருக்கிற அபிஷேகம் இருக்கிற வரைக்கும் நீ சிங்கம். நான் சொல்கிறேன், இந்த அபிஷேகம் உங்களுக்காக பேசும். இந்த அபிஷேகம் உங்களை வாழ வைக்கும். இந்த அபிஷேகம் நியாயம் தீர்க்கும். இந்த அபிஷேகம் ஜெயத்தை கொடுக்கும். இப்போ எனக்கு என்ன வருத்தம்னா, அவனை பார்க்கும் பொழுது சிங்கம் போல் இருந்த மனுஷனை ஒரு பஃபுனா மாற்றிட்டானுங்களே. என்ன ஆண்டவரை! அப்போ அபிஷேகத்துக்கு அவ்வளோ வல்லமையா? நீங்கள் இவன் சிம்சோன் வாழ்க்கையை எங்கே ஒப்பிட்டு பார்க்கணும்னா யோபு கூட ஒப்பிட்டு பார்க்கணும். அவன் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? யோபின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள். என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலையிலிருந்து எனக்கு தண்ணீர் எண்ணெய் போல புரண்டு வந்தது. இப்ப எவ்வளோ நல்லா இருந்தா அது இப்ப இருந்தா நல்லா இருக்கும். கவனிக்கணும், சிங்கம் பட்டணத்து வீதியின் வாசல்களை வருகிறது. ஐயா சிம்சோன், இது யோபை பத்தி பேசுறோம். சிம்சோன் நடந்து வரும் பொழுது வாலிபர்கள் தங்களை ஒளித்துக் கொண்டார்கள். சிம்சோன் வரான், சிங்கம் வருதுரா. ஒருத்தனுக்கும் தைரியம் கிடையாது. சிம்சோனை சீண்டுவதற்கு இஸ்ரவேலில் ஒருவன் பிறக்கவில்லை. சிம்சோனை சீண்டுவதற்கு எதிரிகளில் ஒருவன் பிறக்கவில்லை. அவனை சீன்றதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது. ஏன் தெரியுமா? சிங்கத்துக்கு ஒத்த ஒரு அபிஷேகம் அவனுக்குள்ளாக இருந்தது. முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள். கவனிக்கணும், பிரபுக்கள் பேசுகிறத நிறுத்தி, அபிஷேகம் இருக்குது, தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள். சிம்சோன் நடந்து வரான். பெலிஸ்த பிரபுகள் பார்க்கிறார்கள், ஏதாவது பேசி நம்மளை ஏதாவது பண்ணிட போறான், என் வாய் வர கொஞ்சம் நீளம். அப்ப பிரபுக்கள் என்ன சொல்றாங்க? ஏதாவது பேசி என்ன ஏதாவது பண்ணிட போறான். என்ன வருத்தம்னா, எனக்கு அதை வாசிக்கும் போது சிங்கத்துக்கு ஒத்த மனுஷன்டா அவன் நடக்கும்போது பிரபுக்கள் பேச பயப்படுறாங்க. வாலிபர்கள் ஒளித்துக்குள் அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த ஒருத்தனை அந்த இடத்துக்கு இறங்குனா தான் அந்த வலி உங்களுக்கு புரியும். அபிஷேகம் இல்ல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் மீண்டும் முடி முளைத்ததற்கு ஒப்பாக உன் மேலே என் அபிஷேகத்தை ஊற்ற போகிறேன், ஒரு புதிய கிருபையை கொடுக்க போகிறேன், ஒரு புதிய வல்லமையை உன் தலையிலே நான் வைக்க போகிறேன். இது சிம்சோனுக்கு அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை நிந்தித்தவள் நிமித்தம் கர்த்தர் என்று உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார்.
இது உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. நீ இதை ஏற்றுக்கொண்டாலும் சரி, நீ தூர தூக்கி போட்டாலும் சரி, என் கர்த்தர் சொல்றாரு, உன்னை குறித்து தூஷணமாய் பேசினவர்கள் உன்னை குறித்து அற்பமாய் எடை போட்டிருப்பாங்க. நீ என்ன செஞ்சிட முடியும்? உன்னால என்ன செய்ய முடியும்? நீ யாரை என்ன பண்ணிடுவ நீ அப்படின்னு சொல்லியிருப்பார்கள். இன்றைய ஆண்டவர் சொல்லுகிறார், முடி முளைத்ததற்கு ஒப்பாக கர்த்தர் உன்மேலே புதிய கிருபையையோ புதிய அபிஷேகத்தை ஊற்றுகிறார் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நான் உண்மையா சொல்றேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஏதோ சிம்சோனை குறித்து நான் பேசல. உங்களை நிந்தித்தவர்கள் முன்பதாக கர்த்தர் என்ற ஒரு புதிய கிருபையை உங்க மேல ஊற்ற போகிறார். உங்களை நிந்தித்தவர்கள் முன்பதாக கர்த்தர் உங்க மேல ஒரு புதிய அபிஷேகத்தை வைக்க போகிறார். அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சில நேரத்தில் நம்ம இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒன்று வந்துடும். 2 பேர் சொல்லிடுவாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ எல்லாம் இந்த வேலைக்கு உனக்கெல்லாம் கிடைக்குமா விடு அப்படின்னு சொல்லி உன்னை பார்த்து என்ன பண்ணுவாங்க? உனக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. சில நேரத்தில் கணவன் மாதிரில அறியாமல் உனக்கெல்லாம் தெரியாது பாப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. சில நேரம் மனைவி, அதிகாரம் பண்ணுற மனைவி வீட்டில் இருப்பான்னா அவங்களுக்கெல்லாம் தெரியுமா, போங்க போய் உட்காருங்க நான் பார்த்துக்கிறேன். உண்டா இல்லையா? சில வேளை பசங்கப்பா உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நீ போய் ஓரத்தில் உட்காருப்பா நாங்கள் பார்த்துக்குறோம். நாமே ஒரு கூட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுக்கிறோம். நம்மளால் எதுவும் செய்ய முடியாது, நம்மளால் ஒன்றும் சாதிக்க முடியாது, நம்மளால் எதுவுமே செய்ய நம்ம ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி ஒரு கூட்டுக்குள்ளே உங்களை அடைச்சி வச்சுருந்தீங்கன்னா, ஆமென். சிலருக்கு வெளியே சொல்ல மாட்டாங்க, மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு தலை எங்கன்னு தெரியல, கால் எங்கன்னு தெரியல, நான் கருப்பாக இருக்கிறேன். சுலமித்தியால் சொல்லுகிறாள், நான் கருப்பாய் இருக்கிறேன். சிலர் யோசிப்பாங்க, நான் உருட்டுக்கிட்ட மாதிரி இருக்கிறேன், எனக்கு மற்றவங்க நின்று என்கிட்ட பேசுகிற அளவுக்கு ரூபம் இல்லை, அல்லது நான் மேபி எஜுகேஷன் இல்லை, மேபி எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி ஒரு கூட்டை போட்டு அந்த கூட்டுக்குள்ளே தங்களை வச்சுக்கிட்டு வெளியே வரவே மாட்டாங்க. அதை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. என்ன சொல்லுங்க அவங்களுக்கு புரியவே புரியாது. இல்லை என்னால் செய்ய முடியாது, எனக்கெல்லாம் அது தெரியாது, எனக்கு முடியாது, ஐயோ என்னால் முடியாது என்று சொல்லி தங்களை ஒதுக்கி கொண்டு இருப்பார்கள். ஒருவேளை அப்படி யாராவது இங்கே இன்றைக்கி வந்திருக்கீங்கன்னா, எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது பாஸ்டர், எனக்கு படிப்பறிவு இல்லை, எங்கள் வீட்டிலே என்ன மதிக்க மாட்டேன்றாங்க, என்னை பார்த்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கீங்கன்னா, இன்றைக்கி நான் உனக்கு சொல்கிறேன், அப்படிப்பட்ட யாராவது அந்த சிந்தனையில் வந்திருப்பீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் அழகல்ல, உங்கள் உருவம் அல்ல, உங்கள் மேலே இருக்க அபிஷேகம் தான் கர்த்தருக்கு முக்கியம். உங்களால் சாதிக்க முடியும், உங்களால் சிறப்பாக சாதிக்க முடியும், உங்களால் சிறப்பாக எல்லாவற்றையும் செய்ய முடியும். உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கிறது, அந்த அபிஷேகம் உங்களுக்காக யுத்தம் செய்யும். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேலே ஒரு புதிய கிருபையை, ஒரு புதிய அபிஷேகத்தை வைக்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை சிறை வைத்திருக்கிற அந்த கூட்டை விட்டு வெளியே வாங்கள் என்று நான் சொல்கிறேன். எத்தனை பேர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள்? ஒரு ஆமென் சொல்லுவோமா? அந்த கூட்டை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்கிறேன், அந்த இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் விட்டு வெளியே வாங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ சிம்சோனால் எதுவுமே செய்ய முடியாது, அவனுக்கு தெரியும் தன் பலம் தன்னை விட்டு போயிடுச்சு. மொட்டை அடிச்சிட்டாங்க, பஃபூன் மாதிரி வச்சிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரே வார்த்தையில் முடிக்கிறேன் உங்களுக்கு, எப்படி கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார் என்று. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருந்து என்று சொல்லப்பட்டது போல உங்கள் ஆவிக்குரிய ஜீவம் எப்படி இருந்தது எனக்கு தெரியாது. இன்றைக்கி ஒரு புதிய கிருபையை, புதிய அபிஷேகத்தை நான் உன் மேலே வைக்கிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, அந்த கூட்டை விட்டு தயவு செஞ்சு வெளியே வாங்க. உங்களை நீங்களே பூட்டி வைத்திருக்கிற கூட்டை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள் என்று சொல்கிறேன். தேவன் உங்களை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார், தேவன் உங்களுக்கு வல்லமையை கொடுக்க விரும்புகிறார், தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதம் இதுவரை நீங்கள் பார்த்த பாதையை போல அல்ல, இதுவரை கடந்து வந்த பாதையை போல அல்ல, இதுவரை பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை போல அல்ல. என் தேவன் புதிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறபடியினாலே உங்களாலே முடியும் என்று சொல்லுகிறேன். அந்த முடி முளைத்தது போல ஒரு அபிஷேகம் இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல வைக்கிறாரு, ஒரு கிருபையை வைக்கிறாரு. உங்களாலே கூடாதது ஒன்றுமே இருக்காது. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த அபிஷேகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? கர்த்தர் மகிமைப்படுவாராக. அவன் உயிரோடு இருக்கையில் அவன் கொன்றவர்களை பார்க்கிலும் முடி முளைத்தது, புதிய அபிஷேகம் வந்தது, புதிய கிருபை வந்தது. இதுவரை சாதித்ததை பார்க்கிலும் இப்ப சாதித்தது பெரிதா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இதுவரை நீங்கள் கடந்து வந்த பாதையை போலல்ல, ஒரு புதிய பாதையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். இதுவரை நீங்கள் சாதித்ததை போலல்ல, ஒரு புதிய சாதனை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்க பின்வாங்கி வாழ்ந்தது போதும். ஆமென்.
நான் இதை செய்ய மாட்டேன், நான் அதை செய்ய, நிறைய நீங்க காரியங்கள் கர்த்தருக்காய் செய்திருப்பீர்கள். ஒருவேளை மனக்கசந்து இருக்கிற அந்த நாட்களில் மனக்கசந்து நான் எதையும் செய்ய போறதில்ல. ஒருவேளை முன்னாடி ஊழியம் செஞ்சிருக்கலாம், இப்ப ஊழியம் செய்யாம இருக்கலாம். ஒருவேளை முன்னாடி அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கலாம், இப்ப சுவிசேஷம் சொல்லாம இருக்கலாம். ஒருவேளை முன்னாடி எந்த கூட்டத்தையும் மிஸ் பண்ணாம இருக்கலாம், இப்ப எல்லா கூட்டத்தையும் மிஸ் பண்ணி கொண்டு இருக்கலாம். இந்த பின்மாற்றத்தில் இருந்து, இந்த சோர்வில் இருந்து கர்த்தர் உங்களை வெளியே அழைக்கிறார்.